பாபத்துவமா சுபத்துவமா அப்படின்ற சுவ வலுவை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, நவாம்சம் என்னத்துக்கு? நவாம்ச கட்டம்ன்றது வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். பிரதர், நவாம்சம் அண்ட் லக்னம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. சரி, நவாம்சம் ராசி கட்டம்ன்றது உங்களுடைய நீங்கள் என்ன ராசி என்ன லக்னம் அப்படின்ற விஷயங்கள். எந்த கிரகம் எங்கே இருக்கார், 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார், 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார், லக்னாதிபதி எப்படி இருக்கார், பாபத்துவமா சுபத்துவமா அப்படின்ற சுவ வலுவை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, நவாம்சம் என்னத்துக்கு? நவாம்ச கட்டம்ன்றது அந்த ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்கிறார், யார் வச்சுக்கலாம், சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ வீடில் சனி அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்காருனாக்கா நவாம்சத்தில் மேஷ வீட்டில் இருப்பாருங்க. அஸ்வினி 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு அப்படின்னா நவாம்சத்தில் சுக்கரனுடைய ரிஷப வீட்டில் இருப்பாருங்க. அஸ்வினி 3ஆம் பாதத்தில் இருப்பார் அப்படின்னாக்கா கேது நவாம்சத்தில் புதனுடைய மிதுன வீட்டில் இருப்பாருங்க. அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்கும்போது அதே சனி பகவான் நவாம்சத்தில் கடக வீட்டில் இருப்பார். அதாவது ஒரு பாதம் ஒரு வீடுன்ற கணக்கில் அப்படியே வரும். அஸ்வினி மேஷம், அது அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து அப்படியே அந்த கணக்குகளில் வரும். ஓகேங்களா? அப்போது இந்த அமைப்புகளில் வரக்கூடியதில் சனி பகவானுடைய அந்த சுபத்தன்மையை நவாம்சத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி பார்க்க போகிறீங்க? ஓகே, செவ்வாயோடைய வீட்டிலே இருக்கார், அஸ்வினி 1ஆம் பாதத்திலே இருக்கார். அப்போது அஸ்வினி 1ஆம் பாதம் மேஷத்தில் இருக்கார். அந்த இடத்துல அவருக்கு சுபத்தன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இது வர்க்கோத்தமம்னு வந்துடும். சரி, 2ஆம் பாதத்தில் இருக்கார், சுக்கரனோட வீட்டில் இருக்கார், பரவாயில்ல. 3ஆம் பாதத்தில் இருக்கார், மிதுன வீட்டில் இருக்கார், பரவாயில்ல. 4ஆம் பாதத்தில் இருக்கார், அவர் சந்திரனுடைய கடக வீட்டில் இருக்கார். சந்திரன் அமாவாசையாக இருந்தால் மோசம், சந்திரன் பௌர்ணமியாக இருந்தால் சூப்பர். இப்படியான விஷயங்களுக்கு பார்க்கறது அவங்களுடைய சுபத்தன்மைகளுக்காக பார்க்கக்கூடிய அமைப்பு தான் பிரதர் நவாம்சம். நவாம்சத்தில் என்னுடைய லக்னம் வந்துருச்சு, லக்ன பாவகத்துக்கு எந்த தன்மை சுபத்தன்மையாக இருக்கா இல்லை டல்லாக இருக்கான்றதை நீங்கள் நவாம்சத்தில் பார்க்க போகிறீங்க. லக்ன பாவகம் எங்கே வந்துருச்சு, எத்தனாவது பாதத்தில் விழுந்துருச்சுன்றதை தான் நவாம்சத்தில் பார்க்க போகிறீங்க. லக்னாதிபதி எந்த பாவகத்தில் வந்துடுறாரு? இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லலாம். எப்படி நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்புகளில் அதே மேஷ ராசியாக இருக்கிறீங்க, மேஷ லக்னமாக இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஒருவேளை லக்னம் ஒரு 4ஆம் பாதத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. லக்னம் அஸ்வினி 4ஆம் பாத அமைப்புகள் இருக்குது, அப்படியே டிகிரி அமைப்புகளில் பின்னாடி வந்துடுறீங்க. நவாம்சத்தில் லக்னம் கடக லக்னமாக இருக்குது. சந்திரன் ராசி கட்டத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் உங்களுடைய லக்னம் விழுந்த பாவகம் சுபத்துவம். இது குழப்பி விட்டுருவோம் உங்களை. லக்னம் விழுந்த பாவகம் சுபத்துவம். ஒருவேளை சந்திரன் அமாவாசையாக இருக்கிறாரு, லக்னம் வந்த பாவகம் பாவத்துவமாக இருக்குது. இப்படின்ற அமைப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு பலன் சொல்கிறதுக்காக வந்தது தான் நவாம்சம். ராசியில் ஒரு லக்னம், நவாம்சத்தில் பார்வை இருக்குது, அப்படிலாம் கணக்கு எடுத்திங்கன்னா அந்த தன்மை செயல்பட்டு வராது பிரதர். இதுக்கு தான் லக்ன அமைப்புகள். இது கொஞ்சம் உங்களுக்கு ஜோதிடம் அடிப்படையில் புரிஞ்சதுன்னா அந்த தன்மை உங்களுக்கு புரியும். பட் இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? நான் உங்களுக்கு விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.